வணக்கம். செல்வகுமாரின் இலங்கைக்கான வானிலை ஆய்வறிக்கை. இலங்கைக்கு இன்று முதல் மழை. எங்கே, எப்படி, உங்களுக்கு எப்பொழுது? இந்த மாத இறுதியில் தீவிர நிகழ்வு இருக்கிறது. மார்ச் முதல் வாரத்தில் கனமழை இருக்கிறது. முதல் நாளிலேயே இவையெல்லாம் அறிந்து திட்டமிட்ட பணி செய்து அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இன்றைக்கு நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடலில் நீடித்துக் கொண்டிருக்கூடிய காற்று சுழற்சி காரணமாக கிழக்கு காற்றையும் குளிர்காற்றையும் இலங்கையோட, அதாவது அம்பாறை, பனாமா, அதாவது பட்டிகோலா மற்றும் அம்பாறை, பனாமா, பாதுல்லா மற்றும் ஹம்மந்தோட்டா, தேனியாயா மற்றும் ரத்னபுரா, காலி பகுதிகளில் இன்றைக்கு ஆங்காங்கே மழைப்பொழிவை, தூறல் மழைப்பொழிவை கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இது தொடர்ந்து இந்த மழை அமைப்பு ரத்னபுரா மற்றும் டேனியாயா, காலி, கொழும்பு உள்ளிட்ட பகுதிகளுக்கு இன்றைக்கு மாலையில் இரவில் நனைக்கும் மழை, லேசான மழைப்பொழிவை கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இப்படி இந்த மழைப்பொழிவு நாளை தீவிரமடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அம்பாறை, கண்டிக்கு தெற்கே, கோட்டைக்கு தெற்கே, ஹம்பந்தோட்டா, காலி, கொழும்பு சுற்றுவட்டார பகுதிகள் நாளை 18, இன்றைக்கு 17, 18 தென் இலங்கையில் மழை இருக்கும். 19ஆம் தேதியை பொறுத்த வரைக்கும் மிரட்டு வானிலை, தூறல் மேகமூட்ட வானிலை இதே பகுதியில். பிறகு 21, 22 தீவிரம் குறைந்திருந்து 23ஆம் தேதி அதிகாலையிலிருந்து மீண்டும் அடுத்த சுற்றின் மழைப்பொழிவு தீவிரமடைந்து வரும் காற்று சுழற்சி காரணமாக மீண்டும் தென்னிலங்கையில் 23ஆம் தேதி மழைப்பொழிவை தொடக்கும். 24ஆம் தேதி வாக்கிலே திரிகோணமலை வரை மழை பொழிவு எட்டி பிடிக்கும். திரிகோணமலை மற்றும் அதற்கு தெற்கே இருக்கக்கூடிய பாட்டிகோலா, அம்பாறை, பனாமா, கல்முனை, அடுத்தபடியாக ஹம்மந்தோட்டா, டெனியாயா, ரத்னபுரா, கண்டி, பாதுல்லா மற்றும் ஆலுவா மற்றும் தம்புல்லா, அனுராதபுரம் வரைக்கும் மழைப்பொழிவு 24ஆம் தேதி மாலை இரவில் எட்டி பிடிக்கும். 24 நினைவில் கொள்ளுங்கள். அதாவது புத்தளத்திற்கு தெற்கே இருக்கக்கூடிய பகுதிகள், புத்தளம் தவிர்த்து கோட்டை, கண்டி, அனுராதபுரத்துக்கு தெற்கே, திரிகோணமலை, அனுராதபுரம், புத்தளத்திற்கு தெற்கே தான் மழை. அந்த இடத்துல கூட மழை வாய்ப்பு குறைவாக இருக்கும். புத்தளம், அனுராதபுரம், திரிகோணமலைக்கு தெற்கே உள்ள பகுதிகளில் ஒட்டுமொத்த தெற்கு முக்கால் பகுதிக்கு 24ஆம் தேதி கனமழை காத்திருக்கிறது. 24ஆம் தேதிக்கு 25ஆம் தேதி ஒட்டுமொத்த இலங்கைக்கும் மழை. 25ஆம் தேதி முல்லைத்தீவு, தலைமன்னாருக்கு தெற்கே மழைப்பொழிவு எட்டி பிடிக்கும். 24ஆம் தேதி திரிகோணமலை மற்றும் அனுராதபுரம் மற்றும் புத்தளத்திற்கு தெற்கே மழை எதிர்பார்க்கிறேன். 25ஆம் தேதி முல்லைத்தீவு, தலைமன்னாருக்கு தெற்கே உள்ள ஒட்டுமொத்த இலங்கைக்கும் மழை எதிர்பார்க்கிறேன். 25ஆம் தேதி 26ஆம் தேதியை பொறுத்த வரைக்கும் வடக்கு கிழக்கு மாகாணங்கள் ஒட்டுமொத்த பகுதிக்கும் 26, 27 தேதிகளிலே, அதாவது யாழ்ப்பாணம், காங்கேசன்துறை உட்பட, தலைமன்னார், முல்லைத்தீவு உட்பட மழை வாய்ப்பு 27ஆம் தேதி அமையும். அதாவது காங்கேசன்துறை, முல்லைத்தீவு மற்றும் கிளிநொச்சி மற்றும் யாழ்ப்பாணம், அதே போல ஒட்டுமொத்த இலங்கைக்குமே வவுனியா உட்பட வரக்கூடிய 27ஆம் தேதி கனமழை காத்திருக்கிறது. இலங்கையோட கிழக்கு கரையோரம் கண்டிப்பாக கனமழை இருக்கும். அம்பாறை, திரிகோணமலை, முல்லைத்தீவு உள்ளிட்ட பகுதிகள் கிழக்கு கரையோரம் 27ஆம் தேதி கனமழை காத்திருக்கிறது. அதே 27ஆம் தேதி மதிய மாலையில் உள்மாகாணங்களுக்கும், கோட்டைக்கும், கொழும்புக்கும், புத்தளத்திற்கும், தலைமன்னாருக்கும் மழைப்பொழிவை 27ஆம் தேதி மன்னார் வளைகுடா பகுதிக்குமே கொடுக்கும். 28ஆம் தேதி இலங்கையின் ஒட்டுமொத்த பகுதிக்கும் மழைப்பொழிவை கொடுத்து கொண்டே தமிழ்நாட்டின் கடலோர மாவட்டங்களுக்கும் மழைப்பொழிவு முன்னேறும். அதாவது டெல்டா மாவட்டங்கள், ராமநாதபுரம், தூத்துக்குடி, புதுக்கோட்டை உள்ளிட்ட மாவட்டங்களுக்கும், திருநெல்வேலி உள்ளிட்ட மாவட்டங்களுக்கும் 28ஆம் தேதி மழைப்பொழிவு எட்டி பிடித்துவிடும். அதே நேரத்தில் படிப்படியாக அடுத்தடுத்த நாட்களிலே 3ஆம் தேதி வரை இந்த மழைப்பொழிவை கொடுக்கக்கூடிய காற்று சுழற்சி இலங்கை மீதும், இலங்கைக்கு, அதாவது இலங்கையை தொடும், இலங்கை மீது ஏறும், பிறகு மன்னார் வளைகுடாவில் இறங்கும், பிறகு தென் மாவட்டங்கள் ஊடாக வளிமண்டல சுழற்சியாக மேற்கு நோக்கி நகரும் என்று எதிர்பார்க்கப்படுகிற காரணத்தினாலே வரக்கூடிய மார்ச் 1, 2, 3ஆம் தேதி வரை இலங்கைக்கு மழை வாய்ப்பு காத்திருக்கிறது. ஒட்டுமொத்த இலங்கைக்குமே வரக்கூடிய மார்ச் முதல் வாரத்தில் 3ஆம் தேதினு சொல்வதில் 4ஆம் தேதி கூட மழை வாய்ப்பு தெரிகிறது. 4, 5 தேதிகளில்
இலங்கையை பொறுத்த வரைக்கும் 5ஆம் தேதி வரை மழை வாய்ப்பு தெரிகிறது. காரணம், இந்த காற்று சுழற்சி மேற்கு நோக்கி நகர்ந்து கிழக்கு காற்றை இலங்கை ஊடாக ஈர்க்கும் பொழுது இரு காற்று இணைவு 5ஆம் தேதி வரை இலங்கைக்கு மழை பொழிவை கொடுக்கும். இது வழக்கத்திற்கு மாறானதுதான். எப்பொழுதுமே பிப்ரவரி இறுதியில் பெருமழை தராது, அறுவடைக்கு இடையூறு கொடுக்கும் தூறல் சாரலோடு சென்றுவிடும். ஆனால் இந்த முறை கனமழை காத்திருக்கிறது ஒட்டுமொத்த இலங்கைக்கும். பிப்ரவரி இறுதி நாள் 27, 28 மற்றும் மார்ச் 1, 2, 3, 4, 5 தேதிகளில் ஒட்டுமொத்த இலங்கைக்கும் மழை வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் ஒரே நேரத்தில் அனைத்து மாகாணங்களுக்கும் பொழிந்து விடாது. வெவ்வேறு நேரத்தில் வெவ்வேறு இடங்களில் ஒவ்வொரு இடத்திற்கும் 1 மணி நேரம் மழை பொழிவாக ஆங்காங்கே ஒதுக்கி மழை பொழிவை கொடுக்கும். வருவது வளிமண்டல சுழற்சி, கீழடுக்கு சுழற்சி, கடலோடு இணைந்த சுழற்சி. ஆகவே இது அப்படித்தான் இருக்கும். வலிமையான நிகழ்வுகள் இருக்கிறது. மார்ச், ஏப்ரல், மேயில். மார்ச்சை விட ஏப்ரல், மே வலிமையான நிகழ்வு இருக்கு. அதில் பண்ணை குட்டைகளை நிரப்பும் அளவிற்கு மழை பொழிவுகளை கொடுக்கும். ஆகவே கண்டிப்பாக மழை பொழிவு இருக்கிறது. தற்பொழுதைய நிலவரப்படி ஏற்கனவே பெய்திருக்கூடிய மழை பொழிவு இன்னும் அறுவடை தானியங்களை மீட்டெடுக்க முடியவில்லை. அணைகள் நிரம்பி இருக்கிற நிலையில் அணைகளிலிருந்து திறந்து விடப்படக்கூடிய தண்ணீரும் அறுவடை தானியங்களை பாதிப்படைய செய்தது. இந்த நிலையில் மீண்டும் ஒரு சுற்று காற்று சுழற்சி, அதுவும் இலங்கையை கடந்து அது மேற்கு நோக்கி நகர இருக்கிற காரணத்தினாலே கண்டிப்பாக மீண்டும் ஒரு சுற்று அணைகளை நிரப்பும். மீண்டும் ஒரு அறுவடை தானியங்களை பாதிப்பை ஏற்படுத்தும் அளவிற்கு மழைப்பொழிவு இருக்கலாம் என்பதை நினைவில் கொண்டு வரக்கூடிய இன்றைக்கு நாளைக்கு கூட மழை இருக்கும். மீண்டும் 17, 18க்கு பிறகு 19, 20 தீவிரம் குறைந்திருக்கும். 21ஆம் தேதி வரை, 22ஆம் தேதி வரை கூட. 23 தான் மீண்டும் படிப்படியாக தீவிரம் அடைந்தாலும் வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கு மழை என்பது 27, 28ஆம் தேதி. ஒட்டுமொத்த இலங்கைக்கு பரவலான மழைப்பொழிவு, கனமழைப்பொழிவு என்பது 28 மார்ச் 1, 2 தேதி என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். ஆகவே மழைப்பொழிவுகள் வரக்கூடிய காற்று சுழற்சி கனமாக கொடுக்கும். அதேபோல் மார்ச் 12, 13, 14 ஒன்றும், மார்ச் 22, 23, 24 ஒன்றுமாக மார்ச் மாதத்தில் மேலும் இந்த நிகழ்வு இல்லாமல் மேலும் 2 நிகழ்வுகள் இருக்கிறது. ஏப்ரல், மே மாதத்திலும் நிகழ்வு இருக்கிறது. அதில் தலா ஒன்று, மாதத்திற்கு தலா ஒன்று வலுவான நிகழ்வாக வரும். வெயிலும் இருக்கும், மழையும் இருக்கும். ஆனால் இந்த ஆண்டு வெயில் ஒரு சில நாட்களில் கூடுதலாக காணப்பட்டாலும் ஒட்டுமொத்த சராசரியை பார்க்கும் பொழுது சராசரிக்கு ஒத்த வெயில் இருக்கும். சராசரி வெப்பநிலை காணப்படும். மழையை பொறுத்த வரைக்கும் சராசரிக்கு கூடுதலாக இருக்கும். கண்டிப்பாக இலங்கைக்கு கனமழை இருக்கிறது. சராசரிக்கு கூடுதல் என்பது சற்று மிகுதியாகத்தான் இருக்கும். ஆகவே பாதிக்கும் மழை அல்ல. அவ்வப்பொழுது மழைப்பொழிவை பெரும்பாலான நாட்கள் கொடுப்பதற்கே சாதகம் இருக்கிறது இலங்கைக்கு. இதனை நினைவில் கொண்டு வானிலை அறிக்கையோடு இணைந்திருந்து திட்டமிட்ட வேளாண்மை செய்திடவும் லாபம் அடைந்திடவும் கேட்டுக்கொள்கிறேன். நம்முடைய வானிலை அறிக்கையை அறியாத புரியாத பிற தமிழ் மக்களுக்கும் பிற மொழி மக்களுக்கும் வழங்கி அவர்களும் திட்டமிட்ட வேளாண்மை செய்திட அவர்களுக்கும் உதவிடுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.